ராதாவும் மயூரியும் வந்து நம்ம கண்மணியை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. அவங்க வந்து வசதி இல்லாத குடும்பம், அவள் சரியாகவே படிக்கல அப்படின்னு நம்மளாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட கண்மணி வந்து, ஆமாங்க, எங்கள் வீட்டில் வந்து இடியாப்பம் செஞ்சு தான் நாங்கள் விற்கிறோம். நானும் அவ்வளோவா படிக்கலைங்க, நான் படிச்சிருக்கேன், ஆனால் வந்து மார்க்லாம் ரொம்ப கம்மி, இன்னும் அரியர் இருக்குது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, பார்த்தல இந்த மாதிரி மருமகளை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், எல்லாம் எங்கள் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஓவராக கடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த ராதா வந்து, இதில் என்ன இருக்குது, அவங்க ஃபேமிலியில் வந்து ஒர்க் இருக்குது, அவங்க செய்கிறாங்க, எந்த வேலையும் செஞ்சால் தப்பே கிடையாது. சாதாரண வேலையில் இருந்தால் பெரிய வேலையாவது ஒருத்தவங்க செய்ய முடியும். சாதாரண நிலைமையில் இருந்தவங்க தானே எங்கள் அம்மாவும், எங்கள் அப்பாவும் சாதாரண நிலைமையில் இருந்தவர் தானே, இப்போ பெரிய ஆள் ஆகலையா, அந்த மாதிரி தான். இங்கே பாரு கண்மணி, நீ செய்கிற வேலையை என்றைக்குமே குறை வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு நல்லா சூப்பராக சமைக்க தெரியுமாமே, இடியாப்பம் வந்து வடகறிலாம் வந்து அதே மாதிரி நல்லா செய்வியாமே, அதெல்லாம் ஒரு நாள் எனக்கு செஞ்சு தரியா அப்படின்னோடனே, கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இங்கே பாரு, நீ கவலையே படாத, நீ செய்கிற சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே தாங்கவே முடியல ராஜேஸ்வரிக்கு. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அன்பு ஆச்சரியப்படுறா, என்ன இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிவகாமியில் பார்த்தல ராதா எப்படின்னு சொல்லிட்டு, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் பணக்காசை வந்து மதிக்க மாட்டா, மனுஷங்களை தான் மதிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து கண்மணி கிட்ட, கண்மணி வந்து நானும் பார்த்தேன், ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் ரொம்ப நல்லவங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து வராங்க, என்னாச்சு, என்னை பற்றி எதோ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதா வராங்க. உடனே ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறாங்க ராதா அவங்கள. நம்ம வந்து சிவகாமி வந்து, ராதா நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே பார்க்கல, அது எப்படி நான் வராமல் இருப்பேன், உங்களை பார்க்கறதுக்காக நான் வருவேன், இங்கே யாருமே எனக்கு முக்கியம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு முக்கியம், உங்களை பார்க்க தான் நான் வந்திருக்கேன், உண்மையிலேயே உங்கள் மருமகளும் அதே மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து பாராட்டுறாங்க. நம்ம வந்து கண்மணி வந்து அப்படியே வந்து பூரிக்கிறாங்க. இங்கே பாரு கண்மணி, நீ பயப்படாத, இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே சரியில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக நீ பயப்படாத, என்கிட்ட சொல்லி எந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராதா சொல்கிறாங்க. அதை கேட்டு கண்மணி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே ராதா அவங்க அம்மா கிட்ட பேச வராங்க. அவங்க அம்மா வந்து, என்னம்மா இவ்வளோ நாள் என்னை விட்டு பிரிஞ்சிருந்தேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்ட ராதா வந்து, என் வீட்டுக்காரர் இப்படிலாம் அவமானப்படுத்துறீங்க, எவ்வளோலாம் அசிங்கப்படுத்துறீங்க, அதெல்லாம் நம்ம எப்படி மறக்க முடியும், அவருக்கு மரியாதை இடத்துல நான் எப்படி வர முடியும், இப்போ கூட நான் வந்தது சும்மா பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன், உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சாரு, அதுக்காக சும்மா வந்தேன், மற்றபடிலாம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா இப்படி பேசுகிற, என்கிட்ட நல்ல மாதிரி பேசக்கூடாது, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், இந்த வீட்டில் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கால கண்மணின்னு சொல்லிட்டு, அந்த கண்மணி எவ்வளோ தங்கமானவளாக இருக்கா, ஆனால் எல்லாரும் அந்த பொண்ணுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நானும் பார்த்து தான். இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவள் ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்தாம்மா, வசதி இல்லைனா கூட பரவாயில்ல, என்ன ஏமாத்துறான், நீங்கள் என்ன ஏமாற்றி இந்த வீட்டில் உள்ளவங்களாம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா, ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரில, இங்கே பாருங்கள், என் வீட்டுக்காரரை நடத்தி அவமானப்படுத்துறீங்களா, அந்த மாதிரி அந்த பொண்ணெல்லாம் நடத்துகிற வேலை வச்சுக்காதீங்க, அது நல்லா இருக்காது அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, என்ன ஒரே நாளாக கண்மணி புராணம் பாடுறதா, அவள் கண்மணி ஏதோ போட்டு கொடுத்துருப்பாளோ நம்மளை பற்றி அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க பாட்டி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து, உண்மையிலேயே உங்கள் அத்தை டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கங்க, ரொம்ப வித்தியாசமானவங்களாக இருக்காங்க, இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. என் அத்தையை பற்றியெல்லாம் எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, ஆனால் உன்னை பற்றி அவங்க ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குறாங்களே, எப்படின்னு தான் எனக்கே தெரியல அப்படின்றாங்க. என்னை பற்றி யாரும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வந்து நீ அவங்கள பற்றி பேசாத, அவங்களாம் அந்த அளவுலாம் எனக்கு தெரியாது அவங்கள பற்றியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க நம்ம சிவகாமி. அதை பார்த்துட்டு வந்து, என்னாச்சு, நீ ஏன் இப்படி மனசு கஷ்டத்தோடு இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அன்பும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, 2 பேருக்கும் நடக்க வேண்டியது எதுவுமே நடக்கலை, அவங்க 2 பேரும் இப்படியே இருக்காங்க, அவங்க வாழ்க்கை நினச்சி தான் எனக்கு கவலையாக இருக்கிறாதா அப்படின்றாங்க. சரி, ஹனிமூன் எங்கேயாவது அமுச்சு வைக்கலாம், எங்கே இந்த வீட்டில் அமுச்சிடுவாங்களா, அதுவும் என் மாமியார் உங்கள் அம்மா இருக்காங்களே அமுச்சிடுவாங்களா அப்படின்னோடனே, சரி சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன், இதுக்கு நீ சொன்னால் எப்படி கேட்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க ராதா. அதன்படி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா அப்படின்னு, என்ன விஷயமா சொல்லு, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை செய்வீங்களான்னு, செய்வேம்மா, கண்டிப்பாக செய்வேன் அப்படின்றாங்க. சரி, ஏற்காடுக்கு டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. யாருக்குமா, நம்ம எல்லோரும் போவோமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீயும் மாப்பிள்ளையும் போகிறீங்களா, அதுவும் கிடையாது, அன்பும் கண்மணியும் போகிறாங்க, அதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை கேட்டு வந்து பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க 2 பேருக்கு ஹனிமூன் போகிறாங்களா, ஐயோ இவகிட்ட எப்படி வேணான்னு சொல்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.